கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ. இதில் என்னென்னா டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் இம்பார்ட்டண்ட். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் மாடல் கொஷின் பேப்பர், அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், லைன் பை லைனாக உங்களுக்கு கொஷின் கொடுத்துருக்கேன். அதை பற்றி நீங்கள் பார்த்து படித்து ஆன்சரை தெரிஞ்சுக்குங்க. இது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி எந்த எக்ஸாமாலும் தமிழ் இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான் தமிழ் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தமிழ் கொஷின் பேப்பர், அதுவும் பாருங்கள். இதில் ஆன்சர் டிக் பண்ணல. ஏன் டிக் பண்ணல? ஏன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ராக்டிஸ் செஞ்சு பார்த்துக்கலாம். ஆனால் டிக் பண்ணால் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்ல. இப்போ பார்த்துட்டு டிக் பண்ணியிருந்தால் ஒரு எக்ஸாமுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், பார்க்குறதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஆனால் டிக் பண்ணாமல் இருந்தால் நீங்களே இது டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். கொஸ்டின் பேப்பர் கொடுத்து நீங்களே இதான் ஆன்சர் அப்படின்னு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அதனால தான் உங்களுக்கு டிக் பண்ணாமல் கொடுத்துருக்கேன். இது சரி ப்ரோ, நீங்கள் டிக் பண்ணாமல் கொடுத்துட்டீங்க, பாதி கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரில, அது எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ லாஸ்ட் எண்டில் ஆன்சரும் கொடுத்துட்டேன். அப்போ தெரியாத ஆன்சரை அங்கே பார்த்து டிக் பண்ணிங்க. திருப்பியும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க, பாஸ் ஆகிடுவீங்கள. அதுதான் நம்மளுக்கு வேணும். அதனால் இதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை அனுப்புங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் படித்தா மட்டும் போதாது, அவங்களும் படிக்கணும்ல. அதனால் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் வீடியோ போட வேணும்னா கீழே சைடில் பெல் பட்டனை டச் பண்ணிங்க.